Hi students, welcome to my YouTube channel. In this video, you are going to see the second lesson in science, force and pressure. So come, let's see this in detail. First, நம்ம வந்து force-னா என்ன, pressure-னா என்ன அப்படினு definition wise நம்ம பார்க்க போனா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு மூவ் பண்ணோம் அப்படின்னா எய்தர் நம்ம வந்து ஒரு புஷ் இல்லைனா புல் நம்ம வந்து ஒரு தள்ளுவோம் இல்லைனா இழுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நம்ம வந்து அதிகமாக கொடுத்தோன்னா அதுதான் வந்து ப்ரெஷர் அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு பாலை வந்து நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா வந்து அது ஒரு ஃபோர்ஸை வச்சு தான் நம்ம வந்து தூக்கி போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சாலிடில் மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இல்லை ப்ரெஷர் வந்து நம்ம வந்து லிக்விட்லேயும் கேஸ்லேயும் எல்லாத்துலேயுமே கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்றத இப்போ கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி நம்ம பார்க்க போகிறோன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் வைக்கிறோம் இல்லைன்னா தள்ளுறோம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஒன்று ஏதோ நம்ம கொடுக்குறோம் அதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்டை எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா எய்தர் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணுறோமோ இல்லை மூவிங் ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அண்ட் இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி which changes or tends to change the state of rest or state of uniform motion of a body or the direction of moving body or the shape of the body. ஸோ என்னென்னா ஒரு அதோட நிலை ஸ்டேட்னா வந்து ஒன்று அது ரெஸ்ட்டில் இருக்கிறத சேஞ்ச் பண்ணாமோ இல்லை மூவ் ஆகிட்டுருக்க ஆப்ஜெக்டை அதை வந்து அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணணுமோ, அதாவது ரெஸ்ட்டில் இருக்கிறத மூவ் பண்ணுறோமோ இல்லை மூவ் ஆகிட்டுருக்கிற ஆப்ஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ணுறோமோ இல்லை அதோட டைரெக்ஷனை மாற்றினாலோ இல்லை அதோட ஷேப்பை மாற்றினாலோ. ஸோ இப்போ சப்போஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த சப்பாத்தி மாவை வந்து பிசைகிறோம் ஓகேவா, அது வந்து அதோட ஷேப் மாறுது இல்லையா. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க இப்போ ஒரு ஷேப் மாறுச்சுனாவோ நமக்கு வந்து அங்கே ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஃபோர்ஸ் வெக்டார் குவான்டிட்டினா இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அண்ட் இதோட யூனிட் என்னென்னா நியூட்டன். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா ஒரு கிரிக்கெட்டரை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க. ஸோ கிரிக்கெட்டர் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ வந்து அவர் வந்து ஒரு ரன் ஓடணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுக்கணும். இல்லாட்டினா அது பவுண்டரியை தாண்டணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து எஃபெக்ட் அப்படின்றாங்க. இந்த எஃபெக்டை வந்து எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோன்னா அது வந்து கொடுக்குற ஒரு பவரை பொறுத்து இருக்குது. ஓகேவா. ஸோ அது வந்து அந்த பால் வந்து கிட்ட போனோமா இல்லை தூரமாக போனோமா அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் we are going to see about the pressure. So the effort of force can be measured using a physical quantity called pressure. ஸோ எப்படி வந்து ஃபோர்ஸை வந்து மெஷர் பண்ணுவோன்னா we have to use the physical quantity pressure. So it can be defined as the amount of force or thrust acting perpendicular on a surface of area of 1 square meter of a body. அந்த குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் வந்து ஒரு ஃபார்முலா படி நம்ம பார்த்தோன்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு thrust or force by area, that is P is equal to F by A. ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்க்க போனால் பாஸ்கல். பிகாஸ் அது வந்து அவரோட சயின்டிஸ்ட் நேம்னால அதுக்கு பேர் வந்துச்சு. ஸோ 1 Pascal is equal to 1 Newton per meter square. ஓகேவா. ஸோ இது வந்து ஜென்ரல் அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸை வச்சு நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக வந்து பேர் கொடுத்தா அது பாஸ்கல். ஸோ ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸை வச்சு நம்ம வந்து டிரைவ் பண்ணால் இட் ஹேஸ் 1 Newton per meter square அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் ப்ரெஷர் exerted by a force depends on the magnitude of the force and area of the contact. ஸோ ப்ரெஷரை வந்து நம்ம வந்து எதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த ஃபோர்ஸோட எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம் அண்ட் எவ்வளோ பெரிய ஏரியாவில் அந்த ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அதோட ப்ரெஷர். ஸோ கீழே வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்து
இட் இஸ் அ வெரி ஈஸி ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட மாஸ் அதாவது அதோட ஆவரேஜ் வெயிட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அதாவது அந்த எலஃபண்ட்டோட ஆவரேஜ் வெயிட் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. அதோட ப்ரெஷரை வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணணும்னா அது 4 காலுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு காலுக்கு மட்டும் எடுக்கணும். அதோட ஃபோர்ஸ் வந்து 1000 நியூட்டன் அண்ட் அதோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம வந்து ப்ரெஷரோட ஃபார்முலா போட்டோன்னா ஃபோர்ஸ் பை ஏரியான்னு போட்டோன்னா வில் கெட் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து த எஃபர்ட் ஆஃப் ப்ரெஷர் கேன் பி இன்க்ரீஸ் பை இன்க்ரீஸிங் த த்ரஸ்ட், அது இல்லைனா ஃபோர்ஸ், இல்லைனா டிக்ரீஸிங் தி சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ப்ரெஷரை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், அப்படி இல்லைன்னா ஏரியாவை வந்து டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் அ ஹெவி கூட்ஸ். நம்ம பார்த்தோன்னா காருக்கு வந்து 4 வீல் தான் இருக்குது. இதே ஒரு ஒரு கண்டெய்னர் லாரி எடுத்துக்கிட்டோன்னா இட் ஹேஸ் செவ்ரல் டயர்ஸ். நம்ம வந்து பின்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு ரெண்டு டயரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பின்னாடி போக போக டயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி thereby increasing the area of contact வந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெஷரை வந்து டிக்ரீஸ் பண்ணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராடர் ஸ்ட்ராப்ஸ் ஆர் ப்ரொவைடட்னா பேக். அதாவது நம்ம வந்து ஸ்கூல் பேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸ்கூல் பேக்ஸ்க்கு வந்து நம்ம ஷோல்டருக்கு நம்ம எந்த ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது. அதனால் அந்த ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்லா ப்ராடாக திக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஷோல்டரில் மாட்டுறதுக்கு. ஸோ எதுக்காகனா நம்ம ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தி ப்ரெஷர் வந்து ரிலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்மளை டே டு டே லைஃப்பில் அது எப்படி வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ப்ரெஷர் எக்ஸ்ட்ராக்டட் பை ஏர். ஸோ ஏர் வந்து எப்படி வந்து ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் நம்மளோட உலகமே வந்து இட் இஸ் ஃபில்ட் அப் வித் ஏர். ஸோ அதுதான் வந்து நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்றோம். ஸோ இந்த அட்மாஸ்பியர் வந்து ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்குது இல்லையா. ஸோ ஆல் ஆப்ஜெக்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் அ த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் டியூ டு தி அட்மாஸ்பியர். ஸோ இந்த அட்மாஸ்பியருக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா. த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் ஆஃப் தி அட்மாஸ்பியர் ஏர் தட் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட் ஆன் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி இஸ் கால்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ அந்த எவ்வளோ அளவுக்கு வந்து அது ப்ரெஷர் கொடுக்குது, எவ்வளோ அந்த ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்றது தான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்றாங்க. அண்ட் இட் கேன் பி மெஷர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தி டிவைஸ் கால்ட் பேரோமீட்டர். சரியா? ஸோ பேரோமீட்டர் தான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து நம்மளுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு. த பேரோமீட்டர் வாஸ் இன்வென்டட் பை டார்ஸ்லே. ஸோ இவர் தான் வந்து he has invented the barometer. And atmospheric pressure decreases with the altitude from the surface of the earth. So altitude பொறுத்து the atmospheric pressure will decrease. It can be measured by the height of the mercury column in a barometer. So அந்த barometerல it has a column, அதாவது நீட்டாக நம்ம இந்த தெர்மோமீட்டருக்கு வந்து எப்படி உள்ளே வந்து இருக்கும் மெர்க்குரி இருக்கும், அதே மாதிரி பேரோமீட்டருக்கு இட் ஹேஸ் மெர்க்குரி காலம். அண்ட் the height of the mercury column denotes the atmospheric pressure at the place at the given time in millimeter of mercury. நம்ம எப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட அந்த லெவல், அந்த மெர்க்குரி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அட்மாஸ்பியர் ப்ரெஷரை பொறுத்து அதோட அந்த காலம் இருக்க மெர்க்குரி வந்து அதோட ஹைட் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அட் sea level the height of the mercury column is around 76 centimeter or 760 millimeter. ஸோ வந்து நம்ம ஒரு sea லெவலில் வந்து அதோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரெஷர் exerted by this mercury column is considered as the pressure of magnitude 1 atmosphere. ஸோ இதை வந்து 1 atmosphereக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. 1 atmosphere is defined as the pressure exerted by the mercury column of height 76 cm in the barometer is equal to 1.01 into 10 to the power of 5. ஸோ இது வந்து நார்மல் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எப்படி இருக்குன்றத அவங்க வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இன் லிக்விட்.
ஸோ லிக்விடில் எப்படி வந்து இந்த ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் வந்து நம்ம வந்து அந்த கான்செப்டை வந்து லிக்விடில் எப்படி அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யூ ஹாவ் notice that an upward force is exerted by a water on a floating or a partially submerged body. So this upward force is called buoyant force. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து இந்த வாட்டரில் வந்து நம்ம வந்து அது எவ்வளோ அழுத்தம் இருக்கோ, அதாவது எவ்வளோ உள்ளே அமுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெளியே வந்து நம்மளுக்கு வந்து வெளியே வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து அது எதனாலனா அது வந்து உள்ளே வந்து மூழ்காத பொருளை வச்சு. ஸோ இந்த மூழ்காத பொருளை வந்து நம்ம வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தோன்னா மேலே வந்து ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் அது கொடுக்குது இல்லையா. ஸோ இதை வந்து பயாண்ட் ஃபோர்ஸுன்றாங்க. இது வந்து இந்த ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண தான் பயான்சி. திஸ் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஓன்லி எக்ஸர்ட் பை லிக்விட் பட் ஆல்சோ பை கேஸ். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து லிக்விட் இட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் பை தி கேஸ். ஸோ இங்கே வந்து திஸ் upward force decides whether an object will sink or float. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ஆப்ஜெக்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுதுன்னா வெதர் அந்த ஆப்ஜெக்ட் வந்து முழுகலாமா இல்லை முழுகக்கூடாதா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ப்ரெஷர் எக்ஸ்டர்டட் பை லிக்விட். ஸோ லிக்விட்ஸ் எக்ஸர்ட்ஸ் அ ப்ரெஷர் not only on the base of the container in which they are kept but also on the side walls. ஸோ அது வந்து அடியில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும்னு சொல்ல முடியாது, அதோட சைடு வால்ஸ்லேயும் ப்ரெஷர் இருக்குது. அண்ட் த ப்ரெஷர் எக்ஸ்டர்டட் பை த லிக்விட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டெப்த் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் கன்சிடர் ஆன் இட். ஸோ அது அதோட ப்ரெஷர் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டி சின்ன இதுலேருந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் 3 ஹோல்ஸ் இருக்குது. கீழே வந்து அதிக ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதோட வாட்டர் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எடுத்துகிட்டு போகுது. அது மேலே போக போக அதோட ப்ரெஷர் கம்மி ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம எந்த பாயிண்டில் அதை அப்சர்வ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது அதோட ப்ரெஷர். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக அந்த டயக்ராம் மூலமா நம்ம அனலைஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் we are going to see about the Pascal's law. So Pascal's law states that the pressure applied at any point of liquid at rest in a closed system will be distributed equally through all the direction of the liquid. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு இதில் இருக்குது. இப்போ ஒரு பலூன் எடுத்துக்கலாம். அந்த பலூனில் வந்து இப்போது அதில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் வந்து அது ஈக்குவலாக எல்லா சைடும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்றாங்க. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. த ப்ரெஷர் அப்ளைட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் தி லிக்விட் அட் ரெஸ்ட் இன் அ க்ளோஸ்டு சிஸ்டம். ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்ம ப்ரெஷர் கொடுக்க போகிறோம். ஆனால் அந்த ப்ரெஷர் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி, எல்லா டைரக்ஷன்லையும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றாங்க. இதுதான் வந்து பாஸ்கல்ஸ் லா. ஸோ இந்த பாஸ்கல்ஸ் லா எங்கே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போனால், இட் இஸ் மெயின்லி அப்ளைட் இன் தி ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன். எங்கன்னா இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து தூக்குறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து அது ஒரு இடத்துல தான் ப்ரெஷர் கொடுக்குது. பட் அது அந்த காரை தூக்குறப்போ அது எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இதுதான் வந்து பாஸ்கல்ஸ் லா வந்து சொல்கிறாங்க. அதை எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட், ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம், அங்கே வந்து இந்த பாஸ்கல்ஸ் லா யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எங்கெல்லாம் வந்து இந்த ஹைட்ராலிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோமோ அங்கே எல்லாமே வந்து தே ஆர் யூஸிங் தி பாஸ்கல்ஸ் லா. Next one is surface tension. Surface tension is nothing but அது அவுட்டர் ஏரியாவில் எவ்வளோ டென்ஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் தான். சர்ஃபேஸ்னால் தெரியும். இப்போ வந்து ஒரு பால் எடுத்துட்டோம்னா அந்த பாலுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சர்ஃபேஸ். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டேக் சம் வாட்டர் இன் அ பீக்கர் அண்ட் ஸ்ப்ரெட் அ டிஷ்யூ பேப்பர் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர். ஜென்ட்லி பிளேஸ் த பேப்பர் கிளிப் on the tissue paper. Observe what happens. After a few moments the tissue paper will submerge and the paper clip will not make some dispersion of the surface of the water. It will instantly begin to float on the surface. ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து அந்த வாட்டர் மேலே இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் நம்ம பின்னை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பின்னு வந்து டேரெக்டாக கீழே மூழ்கி இருக்கும் இல்லையா. ஆனால் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே அந்த பின்னை போட்டோன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டிஷ்யூ பேப்பர் ஊறி கீழே போயிடும். ஆனால் அந்த பின்னு வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு ஃப்ளோ. அப்படின்னா என்னென்னா, அங்கே வந்து சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து குறைச்சிட்டு அந்த பின்னை வந்து ஃப்ளோட் வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற. So this is because the water molecules of the surface which tends to contract
themselves like the molecules of the elastic membrane. அங்கே வந்து எலாஸ்டிக் மாதிரி அது வந்து எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க அதோட சர்ஃபேஸ். A force exerts on them which tends to minimize the surface area of water. ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அதோட டென்ஷனை வந்து அதோட ஃபோர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் அந்த பேப்பர் கிளிப் வந்து பேலன்ஸ் பண்ணி அது மேலே வந்து முழுகாமல் அது மேலேயும் மிதக்கிற மாதிரி இருக்குது. And surface tension is a property of liquid. The molecule of liquid experience a force which contracts the extent of their surface area as much as possible. அதாவது என்னென்னா மேலே அந்த கொடுக்குற அந்த அழுத்தம் வந்து எவ்வளோ அளவுக்கு குறைக்கணுமோ அவ்வளோ அளவுக்கு குறைக்கிறது தான் வந்து இதோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். The amount of force acting per unit length on the surface of liquid is defined as the surface area. So the clear definition வந்து வேணும்னா the amount of force acting per unit length of the surface of a liquid. ஸோ அந்த லிக்விடோட சர்ஃபேஸ் மேலே எவ்வளோ அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றது தான் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றாங்க. இந்த சர்ஃபேஸ் டென்ஷன்ற ஒரு கான்செப்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்க போனால் இந்த பிளான்ட்ஸ் என்னென்னா xylem tissue ஆர் வெரி நேரோ வெசல்ஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ். அப்போது நேரோவாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா the water molecule are absorbed by the roots and then vessels help the water to rise upward. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ஹியர் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் மூலயமா தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி இது வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் அந்த பிளான்ட் ஃபுல்லாக வந்து அந்த வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. And during heavy storms, ships are damaged due to surface tension of water by pouring. ஸோ இந்த மாதிரி ஹெவி இந்த ஸ்ட்ராம் இருக்கிறப்போ இந்த கடலில் போனோன்னா அப்போது வந்து அந்த அலைலாம் வந்து ரொம்ப மோதும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து அங்கே தப்பிக்கணும், அந்த மாதிரி வந்து டேமேஜ் ரொம்ப ஆகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சோப் பவுடர் இல்லைனா ஆயிலை வந்து உள்ளே ஊற்றினா அது வந்து என்ன ஆகுனா அந்த வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து குறைக்கும். ஸோ இட் does not make much damage to the ship. And water striders insect, அதாவது அந்த இன்செக்ட் நீங்கள் வந்து இந்த பிக்சரில் பார்க்குற இன்செக்ட் வந்து எப்படி மேலே மிதக்குது அந்த தண்ணி மேலே உட்காருது அப்படின்னா இட் ஹேஸ் அ ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி டு ரெடியூஸ் தி சர்ஃபேஸ் டென்ஷன். அதுதான் வந்து முக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்ஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டினா என்னென்னா அதோட அடர்த்தி, அதுதான் சொல்கிறோம். ஸோ வந்து ஒவ்வொரு லிக்விடும் வந்து ஒவ்வொரு ஸ்பீடில் வந்து மூவ் ஆகும், ஓகேவா. ஸோ இது வந்து பார்க்க போனால் இப்போ வந்து நீங்கள் வந்து வாட்டரை எடுத்துக்கணும். வாட்டர் இதில் நிறையா லிக்விடை வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் ஃப்ளோஸ் ஃபாஸ்டர் தேன் அதர் லிக்விட்ஸ். அதாவது நம்ம தண்ணியை கீழே ஊற்றுறோம், ஒரு சாய்வான இதில் கீழே ஊற்றுறோம்னா அது வந்து வாட்டர் வந்து வேகமாக ஓடக்கூடியது. அண்ட் கோகோனட் ஆயில் வந்து ரொம்ப அந்த வாட்டரை விட கொஞ்சம் கம்மி ஸ்பீடில் ஓடும். அண்ட் கீ வந்து பார்க்க போனீங்கன்னா அதை விட ரொம்ப ஸ்லோவாக ஓடும். So between the layers of the liquid which is in motion, there is a frictional force parallel to the layer of the liquid. This frictional force opposes the motion of the liquid, while the friction force acting between these successive layers of the liquid which has the order to oppose the relative motion. அதாவது ஒவ்வொரு லிக்விடும் இருக்கு இல்லையா, அந்த லிக்விட் வந்து கீழே ஊற்றும் போது அதுக்கான அடர்த்தியை பொறுத்து இல்லை அதுக்கான ஃபோர்ஸை பொறுத்து அதுக்கு வந்து ஒரு அப்போஸ் ஃபோர்ஸ், அதை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து சொல்ல போனோன்னா அதுதான் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ சச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிக்விட் இஸ் கால்ட் விஸ்காசிட்டி. அதாவது அதோட அடர்த்தி இருக்கு இல்லையா, அதோட அந்த வாட்டரை ஆயிலோட கம்பேர் பண்ணுறப்போ ஆயில் கொஞ்சம் பிசு பிசுன்னு கொஞ்சம் குழக்குழன்னு இருக்குது, அதை விட வந்து கீ வந்து அதை விட கெட்டியாக இருக்குது. அதுதான் வந்து கீழே ஊற்ற போனால் அதை வந்து அது மூவ் ஆகிற ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஓடுறது அதுக்கு அப்போஸ் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதை தான் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ்ன்றாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை தான் விஸ்காசிட்டின்றாங்க. விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் மெஷர்டு த யூனிட் ஆஃப் பாய்ஸ். ஸோ இது வந்து இந்த சிஜிஎஸ் சிஸ்டமில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து எம்கேஎஸ் சிஸ்டம். அந்த சிஜிஎஸ் சிஸ்டமில் வந்து அதை எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா அதோட யூனிட்டில் பாய்ஸின் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு எஸ்ஐஇ சிஸ்டம்லலாம் வந்து கேஜி பவர் அந்த நம்ம மீட்டர் அதில் சொல்கிறோம் இல்லையா, மீட்டர். எம்கேஎஸ் சிஸ்டமில் வந்து கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம உராயிறது. அதாவது எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து விழாமல் நடக்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து
அந்த ஒரு ஈரத்தரையில் நம்ம விழக்கூடாத அளவுக்கு நம்ம நடக்கிறோம் இல்லையா, அந்த ரோடு வந்து எவ்வளோ சொரசொரப்பாக இருக்குது, அந்த மாதிரி வந்து நம்ம விழாமல் நடக்கிறோம், பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஃப்ரிக்ஷன். இதுவே வந்து ஒரு வழுவழு தரையில், ஒரு ஆயில் ஒரு தரையில் ஊற்றி இருந்ததுன்னா அந்த தரை எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப வழுக்கிட்டு போகும். அங்கே வந்து என்னென்னா ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெடியாக நடக்க முடியாமல் நம்ம வழுக்கிட்டு போகுது. அதனால தான் வந்து நம்மளுக்கு விழறதுக்குனா வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டடியாக இருக்க முடியும், ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வழுக்கி விழற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட், இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு விதத்தில் வந்து ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிறது ஒரு விதத்தில் ஹெல்ப்பாக இருக்கும், ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்குது இன்னொரு அப்ளிகேஷனில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆர் ஃப்ரிக்ஷன் அரைஸ் when two or more bodies in contact move or tend to move related to each other. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஒரே இதில் வந்து ஒரு ஒட்டி ஒராயுதுன்னா அந்த இடத்துல தான் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ஏற்படுது அப்படின்றாங்க. இது எப்போவுமே எப்படி இருக்குன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்றாங்க. So this force is produced due to the geometrical dissimilarities of the surface in the bodies. அதாவது ரெண்டு டைப் ஆஃப் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா, இப்போ வந்து தரையும் டயரும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டைப் ஆஃப் பாடிஸில் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னாங்க. ஃப்ரிக்ஷன் கேன் ப்ரொடியூஸ் தி ஃபாலோயிங் எஃபர்ட்ஸ். ஸோ என்ன மாதிரி எஃபர்ட்லாம் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன் அப்போஸ் மோஷன், இதுதான் வந்து ஒரு மெயின் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்போஸ் மோஷன்னா, இப்போ வந்து ஒரு பால் உருண்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பால் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஸ்டாப் ஆகிடும், அதுக்கு மேலே உருண்டு போகவே போகாது. அது எதனால் ஸ்டாப் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு அப்போசிவ் ஃபோர்ஸ் வந்து அதில் ஆக்ட் ஆகுது, அதனால தான் வந்து அது ஸ்டாப் ஆகுது. இப்போ வந்து ஒரு மூமெண்ட்டை வந்து அது ஸ்டாப் பண்ணுது. அடுத்து வந்து இட் காசஸ் வேர் அண்ட் டேர் ஆஃப் தி சர்ஃபேஸ் இன் தி கான்டாக்ட். வேர் அண்ட் டேர்னு ஒரு எஃபர்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஒராயறது, அதுதான் வந்து அங்கே சொல்கிறாங்க. இட் ப்ரொடியூசஸ் ஹீட். நம்ம வந்து கண்டினியூஸாக ஃப்ரிக்ஷனில் இருந்துகிட்டே இருக்கும்போது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக வந்து ரெண்டு கையை வந்து ஒன்றா சேர்த்து தேய்ச்சாலே என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அங்கே என்ன ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் உண்டாகி அங்கே வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. இங்கே வந்து நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னென்னா ரெஸ்ட்டில் இருக்கிறது, அதாவது ஒரு பாடி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாமல் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரிக்ஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட், அதுதான் வந்து ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்டை வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஆல் தி ஆப்ஜெக்ட் ஆர் ரிஜிட்லி பிளேஸ்டு டு பி ரெஸ்ட் ஆன் தி எர்த். அதான் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ வந்து ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கு வச்சுருக்கோம், சரியா? அந்த டேபிள் வந்து ஐ மீன் அந்த புக்கு வந்து மூவ் ஆகவே ஆகாது. எதனாலனா அந்த புக்குக்கும் அந்த டேபிளுக்கும் நடுவில் இருக்க அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால தான் அந்த புக் வந்து மூவ் ஆகாமல் இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனாக வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்டில் இருக்கிற ஃப்ரிக்ஷனை தான் வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃப்ரிக்ஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஒரு பஸ்ஸு மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. அப்போது வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறம்போது அந்த டயரு வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது இல்லையா அந்த ரோடுக்கு பேரலாக. ஸோ அப்போ அந்த ரோடு வந்து ஒரு ஃப்ரிக்ஷனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். அதாவது மூவ் ஆகாத பொருள் மேலே ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மூவ் ஆகிட்டு இருக்க பொருள் மேலே ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன் வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து ஃப்ரிக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ். அப்போது ஒரு சர்ஃபேஸோட மேலே சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கா இல்லைன்னா ரஃப் சர்ஃபேஸாக இருக்கா அப்படின்றத பொறுத்து இந்த ஃப்ரிக்ஷன் வந்து மாறுபடும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெயிட் ஆஃப் தி பாடி. ஸோ அந்த வெயிட்டை பொறுத்து, இப்போ அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டை பொறுத்தும் வந்து ஃப்ரிக்ஷனை வந்து வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். when a load placed on its carry, ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டாங்க ஒரு எக்ஸாம்பிளாக. அந்த சைக்கிள் வந்து சாதாரணமாக மூவ் ஆகிட்டு இருக்குது, அது இல்லாமல் அந்த சைக்கிள் பின்னாடி வந்து அந்த கேரியரில் வந்து ஒரு நிறைய வெயிட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகுது இல்லையா? அப்போ வந்து என்னாகும், அந்த சைக்கிள் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டயருக்கும் ரோடுக்கும் அந்த வெயிட் அதிகமானால ஃப்ரிக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் அந்த ஃப்ரிக்ஷனை வந்து மாறுபடுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஏரியா ஆஃப் வந்து நம்ம வந்து அந்த ஏரியாவோட நிறைய ஏரியாவோட கான்டாக்ட் ஆகிருந்துச்சுன்னா, இப்போ வந்து
ஒரு சைக்கிள் டயர் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ மெல்லிசாக இருக்குது, அதுவும் இப்போ வந்து ஒரு லாரி டயர் அது எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த சைக்கிள் டயர் வந்து ரோட்டில் ஓடும்போது அது கம்மியான ஏரியாவை தான் வந்து அது தொடும் இல்லையா. ஏரியா ஆஃப் கான்டாக்ட்னால் என்ன அர்த்தம்னா அந்த ரோடை அந்த டயர் எவ்வளோ அளவு தொட்டிருக்கு, எந்த எவ்வளோ தூரத்துக்கு அது தொடுது. அந்த டயரு சின்ன சைஸாக இருக்குது, அது கம்மியாக தொடுறதுனால அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ராடான ஒரு டயர் இருக்குது, அது வந்து என்ன ஆகும்னா டயரை வந்து ரோடை தொடுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் வந்து ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஓகேவா. இப்போது வந்து அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, இப்போ வந்து ஒரு விரலை வச்சு நம்ம வந்து சர்ஃபேஸில் வந்து இப்போ ஒரு டேபிளில் வந்து ஒரு விரல் தேய்க்கிறோம், அதே மாதிரி ஒரு கை அந்த கை ஃபுல்லாகவே வந்து வச்சு தேய்க்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரிக்ஷன் வந்து மாறும். அதுதான் வந்து ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து கம்மியாச்சுன்னா ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகும். அண்ட் அகைன் இங்கே வந்து நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நான் சொல்கிற மாதிரி அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ என்னென்ன அட்வான்டேஜெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அது வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கைக்கும் ஒரு நடுவில் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கணும். அந்த ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக வந்து பிடிக்க முடியும். இதுவே வந்து நல்ல வழவழன்னு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து பிடிச்சோன்னா அது நம்ம பிடிக்க முடியாது, அது வந்து வழுக்கிட்டு போயிடும். அதனால ஒரு ஆப்ஜெக்டை நல்லா நம்ம பிடிக்கணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் முடியும். அண்ட் நம்ம வந்து ரோடில் நடந்து போகணுன்னாலும் வித் ஹெல்ப் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன், நம்ம காலுக்கும் இந்த ரோடுக்கும் வந்து ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்டெடியாக நடக்க முடியும். அப்படி இல்லாட்டினா நம்ம வழுக்கி விழற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மழை காலத்தில் இல்லை வழுக்கிற தரையிலலாம் நம்ம ஈஸியாக வழுக்கிறோம் இல்லையா, ஏன்னா அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், நம்ம வந்து பேப்பரில் பெண்ணை வச்சு எழுதுகிறோம் இல்லையா, அந்த இடத்துல கூட ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது பேப்பரும் பெண்ணுக்கும் நடுவில் ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் நம்மளால் எழுத முடியும், அப்படி இல்லைனா எழுத முடியாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆட்டோமொபைலில் பிரேக் போடுறாங்க இல்லையா, ஸோ அந்த பிரேக் இதெல்லாம் வந்து இந்த டயர் வந்து ரோடோட ஃப்ரிக்ஷனாக இருக்கணும், அதனால தான் இந்த டயரில் கட்ஸ் இருக்குது. ஸோ டயரை வந்து ரொம்ப வழுவழுன்னு இல்லாமல் டயரில் வந்து கட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காகனா இட் ஹேஸ் டு ப்ரொவைட் ஃப்ரிக்ஷன் வித் த சர்ஃபேஸ் ஆஃப் தி ரோட், அதனால தான் நம்மளுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரிக்ஷனை உண்டு பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேட்ச் ஸ்டிக். உங்களுக்கு நல்லா தெரியும் மேட்ச் ஸ்டிக் வந்து அதோட ஃப்ரிக்ஷன், அதாவது நம்ம அந்த பாக்ஸில் இருக்கிற அந்த கெமிக்கலோட நம்ம வந்து அந்த அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபயர் வந்து உண்டாகுது. ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அண்ட் இதில் சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ டிஸ்அட்வான்டேஜ்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஃப்ரிக்ஷன் வியர்ஸ் அவுட் ஆஃப் சர்ஃபேஸ் ரப்பிங் வித் ஈச் அதர் லைக் ஸ்க்ரூஸ் அண்ட் கியர்ஸ் இன் மிஷின்ஸ் ஆர் சோல்ஸ் ஆஃப் ஷூஸ். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த ஸ்க்ரூ கியர்ஸ் அப்படின்லாம் இருக்கு இல்லையா மிஷினில், அது உரசிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி உரசிட்டே இருக்கனால அதனால் ஏற்படுற அந்த தேய்வு என்ன ஆகுதுன்னா சில காலம் போனதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப மெல்லிசாகிடும், இல்லை அது வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் an excess amount of effort has to be given to overcome the friction while operating the machine. ஏன்னா இங்கே வந்து எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன்னால் என்ன ஆகுது, எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகுது. ஸோ அதை ஓடுறதுக்காக இப்போது வந்து நம்ம ஒரு மிஷினை வந்து தனியாக ஒரு ரொட்டேட்டிங் பார்ட் இருக்குன்னா அந்த ரொட்டேட்டிங் பார்ட்டுக்கு நடுவில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷனை தாண்டியும் அது ஓடணுன்னா இட் ஹேஸ் டு புட் லாட் ஆஃப் எஃபர்ட், அதனால் இங்கே வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகுது அப்படின்றாங்க. அண்ட் ஃபிசிக்கலாகவும் டேமேஜ் ஆகுது. ஸோ என்ன ஆகுது, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு திருப்பியும் வந்து வேறு ஏதாவது ஸ்பெஷல் நம்ம வந்து அடிட்டிவ் யூஸ் பண்ணணும், அதனாலையும் வந்து மிஷின் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்றாங்க. தீஸ் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ஃப்ரிக்ஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சில வழிலாம் சொல்லியிருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் கான்டாக்ட் நம்ம முன்னாடியே பார்த்தா மாதிரி நம்ம ஃப்ரிக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்ம ஏரியா ஆஃப் கான்டாக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஃப்ரிக்ஷனை டிக்ரீஸ் பண்ணோன்னா ஏரியா ஆஃப் கான்டாக்டை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். அண்ட் அடுத்து யூஸிங் லூப்ரிகன்ஸ். இப்போ வந்து ஃப்ரிக்ஷனை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ வந்து நிறைய லூப்ரிகன்ஸ் நம்ம க்ரீஸ்லாம் போடுறாங்க இல்லையா, க்ரீஸ் அது மாதிரி கோகோனட் ஆயில், நம்ம வந்து கதவுலலாம் வந்து இந்த கீச்சுன்னு சவுண்டு வரும். நம்ம கதவை வந்து ரொம்ப நாள் இந்த கிரில்லெல்லாம் இந்த இரும்பு கிரில்லாம் வந்து
ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு நடுவில் இருக்க அந்த வழவழப்பு தன்மை போய் அது ரெண்டும் உராயுது, அதுக்கு நடுவில் இருக்க ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் வந்து அது ரொம்ப கிச்சின்னு சவுண்ட் கொடுக்குதுன்னா லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணால் அது குறையும். யூஸிங் பால் பேரிங்ஸ், நிறையா வந்து அந்த குட்டி குட்டியாக பால்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஃப்ரிக்ஷனை குறைக்கலாம். So that's all for this video. We have completed the unit and a new lesson we'll be seeing in the next video. Thank you.